அதுக்காக நான் ஆடி அமாவாசை அன்றைக்கி பண்ணட்டேன், அடுத்து வர அமாவாசையெல்லாம் நான் பண்ண மாட்டேங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு அந்த முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களிலுமே அவசியம் நாம் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும், அதில் சந்தேகமே இல்லை. ஆட்சி பலத்துடன் சஞ்சரித்து கொண்டிருப்பார் ஆடி அமாவாசை நாளில் மட்டும்தான், மற்ற நாட்களில் மற்ற வரக்கூடிய அமாவாசை நாட்களிலே அல்ல. இந்த தட்சிணாயன காலத்திலே வரக்கூடிய முதல் அமாவாசை நாளாக இந்த ஆடி அமாவாசையானது பார்க்கப்படுகிறது. ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆடி அமாவாசையின் ஆன்மீக சிறப்புகள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை நாள் என்பது முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் என்பது நாம் அறிந்ததே. அதாவது அமாவாசை நாளினுடைய சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையிலே சஞ்சரித்து கொண்டிருப்பார்கள், ஒரே ராசியிலே சஞ்சரித்து கொண்டிருப்பார்கள். அதாவது சூரியன் என்பவரை பித்ருகாரகன், தகப்பனுக்குரிய கிரகமாக ஜோதிடவியல் சித்தரிக்கிறது. சந்திரன் என்கின்ற கிரகத்தினை மாத்ருகாரகன் என்று ஒரு தாயாருக்குரிய கிரகம் ஜோதிடவியலானது சித்தரிக்கிறது. இப்படி சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணையக்கூடிய நாளினைத்தான் அமாவாசை நாள், அதாவது அன்னையும் பிதாவும் ஒன்றாக இணையக்கூடிய அந்த நாளானது முன்னோர் வழிபாட்டிற்கு உரிய நாளாக, உகந்த நாளாக சொல்லப்படுகிறது. இதில் இந்த ஆடி அமாவாசையினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு வருடத்தினை இரண்டாக பிரிக்கிறோம். ஒன்று உத்தராயணம், மற்றொன்று தட்சிணாயனம் என்று வருவது. ஆடி மாதம் முதல் தேதியிலிருந்து மார்கழியினுடைய கடைசி வரை தட்சிணாயனம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தட்சிணாயன காலத்திலே வரக்கூடிய முதல் அமாவாசை நாளாக இந்த ஆடி அமாவாசையானது பார்க்கப்படுகிறது. அதாவது மற்ற அமாவாசைகளை நாம் மறந்திருந்தாலும் கூட, மற்ற அமாவாசை நாட்களிலே நாம் முன்னோர் வழிபாடு செய்வதற்கு நமக்கு ஏதோ கால நேரம் ஒத்து வரல, நம்ம அலுவல் பணியின் காரணமாக ஏதோ ஒரு வேலையில் இருந்துட்டோம்னு சொன்னால் கூட, அந்த உத்தராயணத்திலே வரக்கூடிய அந்த தை மாதத்திலே வரக்கூடிய அமாவாசை நாளன்று, உத்தராயணத்தினுடைய முதல் அமாவாசையாகிய அந்த தை அமாவாசை நாளிலே நாம் முன்னோர் வழிபாடு செய்யும் பொழுது அந்த உத்தராயணம் முழுக்க செய்த பலனானது நமக்கு வந்து சேர்ந்துவிடும். அதே மாதிரி தான் இந்த தட்சிணாயன காலத்தினுடைய முதல் அமாவாசை நாளன்று நாம் முன்னோர் வழிபாடு செய்யும் பொழுது அடுத்து வரக்கூடிய அமாவாசை நாட்களிலே என்னால் செய்ய இயலாது போனாலும் இன்று நான் செய்யக்கூடிய இந்த முன்னோர் வழிபாடானது உங்களுக்கு இந்த 6 மாத காலத்திற்கும் சாந்தியினை தரட்டும் என்ற பிரார்த்தனையை முன்வைத்து கொள்ள வேண்டும். அதுக்காக நான் ஆடி அமாவாசை அன்றைக்கி பண்ணட்டேன், அடுத்து வர அமாவாசையெல்லாம் நான் பண்ண மாட்டேங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு அந்த முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களிலுமே அவசியம் நாம் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும், அதில் சந்தேகமே இல்லை. நம்மால் ஏதோ செய்ய முடியாமல், அன்றைய தேதியிலே உடல் நலம் சரியில்லாமல் போகலாம், அல்லது ஏதோ அலுவல் பணியின் காரணமாக வெளியூரில் போய் ஒரு கேம்பில் மாட்டிக்கிட்டு அவசியம் நான் வெளியூரில் இருந்தே ஆகணுங்கிற மாதிரி வந்தால் கூட, இது போன்று அந்த அயனத்தினுடைய முதல் அமாவாசை நாளிலே அந்த முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்வது என்பது அபரிமிதமான நற்பலன்களை தந்துவிடும். அதுவும் ஆடி மாதம் என்று வரும்பொழுது, அந்த தட்சிணாயன காலம் என்று வரும்பொழுதே நமக்கு பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே துவங்கிவிடும் தெரியுமா. அந்த நாளிலே, அதுவும் அந்த மாதத்திலே வரக்கூடிய அமாவாசை நாளன்று செய்யும் பொழுது நமக்கு ஆன்ம பலம் என்பது பெருகுகிறது, அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கிறது. இது போக ஆடி அமாவாசையினுடைய மற்றொரு சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிற மாதிரி இந்த ஆடி மாதம் என்பது கடக மாதம் என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறது. இந்த கடகராசிக்கு அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சந்திரன். இந்த ஆடி அமாவாசை நாளன்று மாத்ருகாரகனாகிய சந்திரனானவர் முழுமையாக ஆட்சி பலத்துடன் சஞ்சரிப்பார். அதுதான் அங்கே ஸ்பெஷாலிட்டி. மாத்ருகாரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரன் ஆட்சி பலத்துடன் சஞ்சரித்து கொண்டிருப்பார் ஆடி அமாவாசை நாளில் மட்டும்தான், மற்ற நாட்களில் மற்ற வரக்கூடிய அமாவாசை நாட்களிலே அல்ல. ஆக ஆடி மாதத்திலே வரக்கூடிய அமாவாசை நாளன்று சந்திரன் ஆட்சி பலத்தினை பெற்றிருப்பார். அப்படி மாத்திரகாரகனாகிய சந்திரனுடைய வீட்டிலே சூரியனானவரும் தகப்பனுக்குரிய அந்த சூரியன் என்கின்ற கிரகமும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய காலமாக இருப்பதால் இது முன்னோர் வழிபாட்டிலேயே மிகவும் மகத்துவம் வாய்ந்த ஒரு அமாவாசை நாளாகவே பார்க்கப்படுகிறது. அதுவும் எங்கே தெரியுமா பண்ணணும் சொல்கிறா,
அந்த நீர்நிலைகளிலே, சமுத்திரம் போன்ற நீர்நிலைகளிலே செய்ய வேண்டும், நதிக்கரைகளிலே செய்ய வேண்டும்னு சொல்றார். இப்படி நீர்நிலை அப்படின்னு சொல்லி வந்தாலே அதற்கு அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சந்திரன் தான். அதனால தான் இந்த ஆடி அமாவாசை நாளில் பார்த்தோம்னா ராமேஸ்வரம் போன்ற அந்த புண்ணிய தலங்களிலே கூட்டம் என்பது அலைமோதி கொண்டிருக்கும். எங்கிருந்தோ எல்லா ஊர்களிலிருந்தும் அங்கே வந்து அவர்கள் அந்த அமாவாசை தர்ப்பணத்தை மேற்கொள்வார்கள் தெரியுமா. அந்த முன்னோர் வழிபாட்டினை அந்த நீர்நிலைகளிலே, ராமேஸ்வரம் போன்ற அந்த புண்ணிய தீர்த்தங்களிலே லட்சோபலட்சம் மக்கள் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்பது இதுதான். ஆக ஆடி அமாவாசை நாளில் நாம் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ளும் பொழுது நமக்கு பரிபூரணமாக அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் என்பது கிடைக்கும். பித்ருதோஷம் என்பதே காணாமல் போகும் என்பதுதான் அதற்கான பலன். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.